السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுவினால் பரக்கத் செய்யப்பட்ட பொருள்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஜைத்தூன் எண்ணெயை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூன் எண்ணெயின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அது உயர்ந்தவை, கண்ணியமானவை, நன்மை தரக்கூடியவை என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது அடிப்படையில் ஜைத்தூன் எண்ணெயை குறித்து அல்லாஹு தஆலா சிலாகித்து அதை சத்தியமிட்டு அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு இடத்தில் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனா, ஜைத்தூன் என்ற பரக்கத்தான மரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பரக்கத்தான மரம். இந்த ஜைத்தூன் மரம் அப்படிங்கிறது நபிமார்கள் அதிகம் வாழ்ந்த, நபிமார்கள் அதிகம் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊர்வாசிகள் மிக அதிகமாக அந்த மரத்தை பயன்படுத்தினாங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதை கொண்டு அவர்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அந்த எண்ணெயை கொண்டு விளக்கை ஏற்றிக்கொள்வார்கள், மருத்துவத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள். வயிற்றினுடைய நோய்கள், பொக்களங்கள் போன்ற நோய்கள், காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தி கொள்வார்கள். நபிமார்கள் அதிகம் வாழ்ந்த அந்த பூமியில் அது அதிகம் இருந்தது, நபிமார்களால் பயன்படுத்தப்பட்டது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொண்டு சத்தியமிட்டு சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வ ஷஜரத்தன் தஹ்ருஜு மின் தூரி சைனா தம்புத்து பித்துஹுனி வ சிபகல் லில் ஆகிரீன். தூர்சினா மலைக்கு அருகில் உற்பத்தியாகக்கூடிய அந்த ஜைத்தூன் எண்ணெயை உங்களுக்காக நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது அந்த மரம் எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. மேலும் ரொட்டி போன்ற உணவை சாப்பிடுவதற்கு தொட்டு சாப்பிடும் உணவாகவும் அது இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா தெளிவாகவே சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குலு ஜைத், ஜைத்தூனை நீங்கள் சாப்பிடுங்கள், வத்தகினு பிஹி, அதை நீங்கள் எண்ணெயாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஃபைன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரக்கா, ஏனென்றால் அது பரக்கத்தான மரத்திலிருந்து கிடைத்த பொருளாகும் என்று சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் தெளிவாகவே வருது, குலு ஜைத் வத்தகினு பிஹி, ஜைத்தூனை நீங்கள் சாப்பிடுங்க, எண்ணெயாக பயன்படுத்திக்குங்க, ஃபைன்ன ஃபீஹி ஷிஃபா மின் சபஈன தான், 70 நோய்களுக்கு அது மருந்து அப்படின்னு சொன்னாங்க. மின்ஹா அல் ஜுதாம், அந்த 70 நோயில் ஒன்று தான் குஷ்ட நோய் அப்படிங்கிறாங்க. குஷ்ட நோய்க்கு ஜெய்த்தூன் எண்ணெயில் மருத்துவம் இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்னு சீரின் அப்படின்னு ஒரு இமாம் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால் கனவுலக மாமேதை. ஆயிரக்கணக்கான கனவுகளுக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். எல்லா இமாம்களும் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. தப்சீர்களில் நிறைய செய்திகள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து வந்திருக்கிறது. நாம் இமாம்களாக ஏற்றிருக்கக்கூடிய பெரும்பெரும் இமாம்கள் அவர்கள் கண்ட கனவிற்கு கூட இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஆழமான ஞானம் பெற்றவர்கள், ஹதீஸினுடைய மிக உன்னதமான அறிவை பெற்றவர்கள். அவங்கள்ட்ட ஒருத்தர் ஒரு கனவை குறித்து கேட்டார். அதாவது, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் எனக்கு சொல்லப்பட்டது, என்னுடைய நோய்க்கு மருந்தாக நீ லாலாவை சாப்பிடு, சரியாயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. லாலாவை நீ எடுத்துக்கோ, சாப்பிட்டுக்கோ, உன்னுடைய நோய்க்கு அதான் மருந்துன்னு சொல்லப்பட்டுச்சு. லாலாலாம் என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டார். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டென்று பதில் சொன்னார்கள். ரொம்பலாம் யோசிக்கலாம் இல்லை, ஜெய்த்தூன் எண்ணெயை நீ சாப்பிடு, சரியாயிடும். ஏன்னா ஜெய்த்தூன் எண்ணெயை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது லா ஷர்கியா வலா கர்பியா, அது மேற்கிலும் இல்லை கிழக்கிலும் இல்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா ஜெய்த்தூன் எண்ணெயை குறித்து 2 லா போட்டு பயன்படுத்துகிறான். லா ஷர்கியா வலா கர்பியா, அந்த லாலா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஜெய்த்தூன் எண்ணெய் தான். அதை சாப்பிட்டு உனக்கு ஷிஃபாவாயிரும் சொல்லி அல்லாஹ் உன் கனவுல சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்கிறார்கள்.
கனவுல ஒருத்தர் வந்து அந்த ஜெய்தூன் மரத்தில் இருக்கக்கூடிய இலையை கையில் எடுப்பதை போன்று ஒருவர் கனவு காண்றார் அப்படின்னு சொன்னால் அது ஈமானை அறிவிக்கும் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஈமானை அது குறித்து அது சொல்லுகிறது என்றும் நமக்கு இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மரம், அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் என்று பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஜெய்தூன் எண்ணெயில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அதை சாப்பிடுவதற்கு பயன்படுத்த முடியும், எண்ணெயாக தேய்த்து கொள்ள முடியும், இந்த தோலை பதனிடும் பொழுது அதை கொண்டு பதனிட முடியும், அதனுடைய விறகுகளை கொண்டு நெருப்பை மூட்டி கொள்ள முடியும், விளக்கை எரித்து கொள்ள முடியும், அதனுடைய சாம்பல் உட்பட அது நன்மையானதாகவே இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஜெய்தூன் மரத்தை குறித்து ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமியில் முளைத்த முதல் மரம் ஜெய்தூன் மரம் தானா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பூமியில் இறக்கப்பட்ட உடனே இந்த பூமியில் முதல்ல பூமியிலிருந்து முளைத்த மரம் வந்து ஜெய்தூன் மரம். அது மட்டும் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்தி பூமி பூரா வந்து வெள்ளம் சூழ்ந்துச்சா இல்லையா. அதுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் கப்பலிலிருந்து பூமிக்கு இறங்கினார்கள். அந்த மக்கள் வந்து வசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த வெள்ளப்பிரளயத்திற்கு பிறகும் பூமியிலிருந்து முதலாக முளைத்த மரம் ஜெய்தூன் மரம் என்று நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். நபிமார்கள் வாழ்ந்த பூமியில் அதிகமாக இது காணப்பட்டது. குறிப்பாக நிறைய நபிமார்களுடைய வீடுகளில் இந்த ஜெய்தூன் மரம் இருந்ததாக சொல்கிறார்கள். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், தஆலஹா 70 நபியன், 70 நபிமார்கள் இந்த ஜெய்தூன் மரத்திற்காக துவா செஞ்சுருக்கிறாங்க. இறைவா இந்த மரத்தை பரக்கத்தாக ஆக்கிரு அப்படின்னு சொல்லி 70 நபிமார்களால் துவா செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் ஒருத்தர் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க கேட்டாங்களாம், அல்லாஹும்ம பாரிக் ஃபி ஸைத்தி வ ஸைத்தூன், இறைவா ஜெய்தூன் மரத்தில் ஜெய்தூன் எண்ணெயில் நீ பரக்க செய்து விடுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்பட 70 நபிமார்களால் துவா செய்யப்பட்ட ஒரு மரமாக இந்த மரம் இருக்கிறது என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு இதில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பல 100 ஆண்டுகளாக இந்த மரம் பசுமையானதாகவே இருக்குமா, பட்டு போகாது, காஞ்சி போகாமல் ரொம்ப பசுமையானதாக நீண்ட நெடுங்காலம். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா 2000 வருஷம் கூட இந்த மரம் உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. நிறைய நன்மைகளும் இதில் இருக்கிறது. ஜெய்தூன் எண்ணெயை சாப்பிட்றது மூலமாக அது பசியை தூண்டுகிறது, அந்த வயிற்றுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது, நிறம் தோலுடைய நிறம் வந்து அழகானதாக இருப்பதற்கு ஜெய்தூன் எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப மெலிந்த தேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இதை உட்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு உடல் தேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இப்படி நிறைய நன்மைகள் இருப்பதாக நமக்கெல்லாம் சொல்லப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் நமக்கு பரக்கத்தானது என்று சொன்னானோ அதை உட்கொள்வதற்கும் அதை பயன்படுத்தி கொள்வதற்கும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.